ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூகுள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பார்ட் 6 பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் நம்ம எது சர்ச் பண்ணாலும், எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் இப்போ நிறைய ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆட்ஸ் சில இதை மறைக்கவும் செய்யும். சில டைம் நம்ம அதை தெரியாமல் கிளிக் பண்ணிவிடுவோம். இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸை தவிர்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த ஆடை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இந்த இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கனெக்ஷன்ஸ் இல்லைனா உங்கள் இதில் நெட்வொர்க் ஆப்ஷன் ஏதாச்சும் ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே மோர் கனெக்ஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு இருக்கும். அது ஆஃபில் இருக்கும். அதை நீங்கள் ப்ரைவேட் டிஎன்எஸ் ஹோஸ்ட் நேம் ப்ரொவைடர் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிறத நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த வெப்சைட்குள்ளே போங்க. போயிட்டு அதை ரீலோடு பண்ணுங்கள். ரீலோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஆட் இருந்த இடத்துல மட்டும் ஒரு பேஜ் மாதிரி காமிக்கும். அதனால் அந்த ஆடு ரிமூவ் ஆகிடும். நீங்கள் அந்த ஆடை கிளிக் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது. இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கு ஒலிம்பிக்ஸ் ஆரம்பித்தங்காட்டி கொண்டு வந்தாங்க. இது ஆக்சுவலாக டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கான டூடில். கூகுளில் எப்போவுமே சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு டூடில் மாதிரி ஒன்று இருக்கும். இது அதில் ஒரு டூடில் தான். இது ஒலிம்பிக்ஸ் டைமில் மட்டும்தான் உங்களுக்கு கூகுளில் தெரியும். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு கேம் ஓப்பன் ஆகும். இது ஆக்சுவலாக டோக்கியோ ஒலிம்பிக்ஸோட ஒரு கேமு. இதில் நீங்கள் ஒலிம்பிக்ஸில் விளாட்ற மாதிரியே நிறைய கேம்ஸ் இருக்கும். ரன்னிங் ரேஸு, ஷட்டிலு, டென்னிஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது கேமே இல்லைன்னா இதை போட்டு நீங்கள் விளாட்லாம். ஒரு ஃபன்னான ஒரு கேம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சேண்ட்லர் பிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சோஃபா மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சோஃபாவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு டக்கும் அந்த டக்கோட குஞ்சும் நடந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். இது ஒரு ஃபன்னான ட்ரிக், சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக இதில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு வெப் சீரிஸில் நடித்த கேரக்டர்ஸோட பேர். அந்த கேரக்டர்ஸோட பேரெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கேரக்டர் அந்த வெப் சீரிஸில் எப்படி காமிச்சிருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் சைடில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஈஸ்டர் எக்கும் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.